ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, உங்களுக்கும் எங்களுக்கும் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு நான் கொடுக்க போறேன். பொதுவா ஒரு விஷயம் சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே நல்லது, இதை சாப்பிட்டா இதை குடிச்சா ரொம்ப நல்லது, இதை குடிங்க 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 அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்ம பேரண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப கம்பல் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அது. அதை பத்தி தான் இன்னைக்கு நாம ஷோல பேச போறோம். வாங்க ஷோக்குள்ள போலாம். ஸோ என்ன அப்படின்னா, பால் பால் அப்படிங்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. டெய்லி 2 டம்ளர் பால் குடிக்கணும், 2 பிஸ்கெட் சாப்பிட்டா 4 டம்ளர் பால் குடிச்சதுக்கு சமம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ஆட்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ஆடு மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்லயுமே பேரண்ட்ஸ் நம்மள ரொம்ப கம்பல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. காலையில எந்திரிச்சதும் பாலை குடிச்சியா, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பாலை குடிச்சியா, எதுனால உடனே பாலை குடி, நீ இன்னும் சாப்பிடவே இல்லை அதனால இந்த பாலையாவது குடி அப்படின்னு சொல்லி பால் குடி பால் குடின்னு பேரண்ட்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஸ்டஃப் பண்ணுவாங்க. குழந்தைங்களையும் சரி பெரியவங்களையும் சரி பண்ணுவாங்க. ஸோ என்ன அப்படின்னா, பால் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்துல இருந்து நமக்கான ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. பால் நல்ல விஷயம் தான், அதை நான் கெட்டதுன்னு சொல்ல வரல. ஆனா இப்ப வரக்கூடியது எல்லாமே பாலே கிடையாது, அது ஒரு விஷம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பால் நமக்கு பியூரா எதுவுமே கிடைக்கிறது இல்ல. அதுல கிட்டத்தட்ட ஒரு 20% தான் அந்த கவோட மில்க் இருக்கும். பேலன்ஸ் 80% கெமிக்கல், வாட்டர் இந்த மாதிரி தான் மிக்ஸ் பண்ணி நமக்கு பதப்படுத்தி அதை கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா, பால் குடிச்சா நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்றதான் நம்ம எல்லாருமே சொல்லியிருக்கோம், கேட்டிருக்கோம், பார்த்திருப்போம். ஆனா பால் குடிக்கிறதுனால ஏகப்பட்ட டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு, ஏகப்பட்ட சைடு எஃபெக்ட் இருக்கு அப்படின்னு ரீசெண்டா ஒரு ரிசர்ச்ல சொல்லியிருக்காங்க. அது என்னங்கிறது இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். முக்கியமா பால்ல லாக்டோஸ் அப்படிங்கிற கூடிய ஒரு வேதிப்பொருள் கலக்குறாங்க. ஸோ அதனாலதான் பால் விஷமா மாறுது அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா நம்ம வெளியில போயிட்டு பால் குடிப்போம். பால்னா ஒரே மாதிரி டேஸ்ட்ல தான் இருக்கும். ஆனா நம்ம வெளியில போயிட்டு கடைகள்ல பால் குடிக்கும் போது ஒவ்வொரு பாலும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட்ல இருக்கும். அதுதான் அந்த பவுடர், அந்த கெமிக்கல், அந்த பதப்படுத்தின விதம் இதெல்லாம் மாற மாறதான் ஒவ்வொரு இடத்துலயுமே பால் ஒவ்வொரு டேஸ்டா இருக்கும். டேஸ்ட் மட்டும் இல்லைங்க, கலருமே நார்மலா மில்க்னா ஒயிட்னு சொல்லுவோம். ஆனா கலருமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல டிஃப்ரெண்ட் ஒயிட் இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு நல்ல சிம்டம்ஸே இல்லை அப்படின்னு தான் அந்த ரிசர்ச்ல சொல்லியிருக்காங்க. ஸோ அதிகமா பால் குடிச்சாதான் கால்சியம் கிடைக்கும், நிறைய ஸ்ட்ரென்த் கிடைக்கும் அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பால் இல்லாம அதுக்கு ஈக்குவலா கால்சியம் கிடைக்கக்கூடிய நிறைய உணவுப் பொருட்கள் நம்ம வீட்லயே இருக்கு. நம்ம அதையெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலே போதும், நமக்கான கால்சியம் நமக்கு கிடைச்சிரும். ஸோ பால் குடிச்சா போன் எல்லாம் ஸ்ட்ரென்த் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. கால்சியம் நம்மளோட உடம்புல நல்லா இருந்தாலே நம்மளோட போன் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்கும். ஸோ பாலுக்கு ஈக்குவலா என்ன சாப்பிடலாம் அப்படிங்கறது இப்ப நான் சொல்றேன். ஸோ பாலுக்கு ஈக்குவலான கால்சியம் எது எதுலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சக்கரவள்ளி கிழங்கு இதுலலாம் எந்த ஒரு கெமிக்கலுமே கலக்க முடியாதுங்க. ஸோ அதை வாங்கி நம்ம ஃப்ரெஷ்ஷா அவிச்சு வாரத்துல அட்லீஸ்ட் ஒரு 3 நாளாவது சாப்பிடலாம். ஸோ சக்கரவள்ளி கிழங்குல ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம ராகியை சேமியாவா பண்ணி சாப்பிடலாம், தோசையா ஊத்தி சாப்பிடலாம், ராகி இட்லியுமே செய்யறாங்க. ஸோ ராகிலே நிறைய வெரைட்டி ஃபுட் நம்ம வீட்லயே செஞ்சு நம்ம நேச்சுரலா சாப்பிடலாம். அதுலயும் நிறைய கால்சியம்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப ஈஸியா ரொம்ப சீப்பா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரையில ஏகப்பட்ட அயன், கால்சியம்ஸ் இருக்கு. ஸோ முருங்கைக்கீரை அப்படின்னா பூவு, அந்த கீரை, முருங்கைக்காய், ஸோ இது எல்லாமே நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தாலே பாலுக்கு ஈக்குவலான கால்சியம் நம்மளோட உடம்புல கிடைக்கும். ஸோ பால் குடிச்சாதான் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ பால்ல நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு. அதனால நம்மளோட குழந்தைங்களுக்கு அதிகமா பால் கொடுக்க கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா, உண்மையிலே நம்மளோட உடம்புக்கு பால் ரொம்ப தேவையா இருக்கும். அது எப்போ அப்படின்னா, நம்ம பிறந்ததுல இருந்து கிட்டத்தட்ட 6 வயசு வரைக்கும் தான் நம்ம பால் குடிக்கணும். ஏன் அப்படின்னா, அது குழந்தைக்கு நார்மலா தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவுமே 4ல இருந்து 6 வயசுக்குள்ள மட்டும் தான் நமக்கு உடம்புல பால் சத்துக்கள் நிறைய தேவைப்படும். அப்ப மட்டும் தான் நம்ம பாலை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பாலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட நுரையீரல்ல இருந்து அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஆனா அது நமக்கே தெரியாம நடந்துகிட்டு இருக்கு. நைட்ல பொதுவா பாலே குடிக்க கூடாது. ஆனா நிறைய பேர் நைட்ல தான் பால் குடிச்சிட்டு தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் நைட்ல பால் குடிக்க கூடாது? அதுதானே வரைமுறை. எல்லாரும் நைட்ல பால் குடிச்சிட்டு தானே தூங்குவாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். நைட்ல தான் நம்மளோட லங்ஸ் அதோட வேலைகளை அதிகமா செய்யும். அதாவது நம்மளோட லங்ஸ் அங்க அதுல இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸை அதுவா முடிஞ்ச வரைக்கும் கிளீன் பண்ணிட்டே இருக்கும் நைட்டு நம்ம தூங்கும் போது. ஸோ நைட் டைம்ல நம்ம பாலை குடிச்சிட்டு தூங்கும் போது நம்மளோட லங்ஸ் அதோட வேலை செய்ய முடியாத அளவுக்கு இந்த பால்ல உள்ள எல்லா கெமிக்கல்ஸும் போயிட்டு அதுல தங்கி இன்னும் கொஞ்சம் இன்ஃபெக்ட் ஆக தான் சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா,
சரியான நேரத்துல தேவையான போது மட்டும் ஒரு அளவோட கொஞ்சமா பால் எடுத்துக்கணும். அவ்வளவுதான். எப்பயாவது ஒரு டைம் தான், எப்பவுமே கிடையாது. சோ பால் வந்து அதிகமா குடிச்சா ஸ்ட்ரென்த் வரும் அப்படிங்கிறது எல்லாமே சுத்த பொய். சோ பால் வந்து அதிகமா எடுத்துக்காதீங்க. உங்களோட உடம்புக்கு அது எவ்வளவு தேவைப்படும், எப்ப தேவைப்படும்ன்றத உங்களோட டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. கன்சல்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து பாலை கொடுங்க. இதுக்கப்புறம் உங்களோட குழந்தைங்களை வந்து நீங்க பால் குடிங்க அப்படின்னு வந்து ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. சோ நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காம எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களோட லைஃப்க்கும் உங்களோட ஹெல்த்துக்கும் தேவையான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காம நீங்க ஃப்ரெண்ட் டூர் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.